கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 92 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் என்று பொது மொழிபெயர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வசனம் நம் வாழ்க்கையில் தேவனின் மேன்மையை விளக்குகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்பது தேவனுடைய ஆலயத்திற்குள் வேரூன்றி உள்ளவர்களாக, தேவன் மேல் சிந்தனையோடு விசுவாசத்தோடு வாழ்க்கையை நடத்துகிறவர்களை குறிக்கிறது. இவர்கள் தேவனுடைய சந்நிதியில் இருப்பதினால் ஆன்மீக வளர்ச்சியையும் செழிப்பையும் அனுபவிப்பார்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது அல்லவா? பிரகாரங்கள் என்பது ஆலயத்தின் சுற்றுப்பகுதியில் உள்ள பாதுகாப்பான இடங்களை குறிக்கிறது. இங்கு தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்பவர்களும் அவருடைய கைகளில் பாதுகாப்பானவர்களும் செழித்திருப்பார்கள் என்பதை இன்றைய தியான வசனம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நாம் தேவனின் சந்நிதியில் வாழும்போது மட்டுமே நம் ஆன்மீக வளர்ச்சி செழிக்க முடியும் என்று நினைப்பூட்டுவதோடு, நம்முடைய வாழ்க்கையில் தேவனின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் அவருடைய நட்போடு இணைந்திருப்பதற்கும் நாம் எப்பொழுதும் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று இன்றைய தியான வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? அப்படியே நம்மளை நாம யோசிச்சு பார்ப்போமா? இந்த 92வது சங்கீதத்திற்கு ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வாரத்தின் 6 நாட்களும் வேலை செய்து 7ஆம் நாளை கர்த்தரை தேடுவதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் ஆலயத்திற்கு கடந்து செல்லுவதற்கும் ஓய்வு நாளாக நாம் கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 6ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து அறிகிறோம். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்கு கடந்து செல்லுவதை இயேசுவும் வழக்கமாக வைத்திருந்தார் என்பதை புதிய ஏற்பாட்டில் பல பகுதிகளில் நாம் வாசித்து அறிகிறோம். நாமும் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று நமக்கு வேதம் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கிறது. நாம் ஓய்வு நாளை கனம் பண்ணி கருத்தாய் கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை செழித்திருக்க செய்வார். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருடைய வசனத்திற்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற சபையை கண்டுபிடித்து அங்கே நிலைத்திருந்து கனி கொடுத்து வளர வேண்டும். சிறிய காரியங்களுக்காக கூட சபைகளை விட்டு ஓடி நிலையற்று திரிகிற ஆத்துமாக்களை கடைசி நாட்களில் பார்க்கிறோம். பிசாசு பூமி எங்கும் நிலையில்லாமல் அலைந்து திரிவது போல அவனுடையவர்களே அலைந்து திரிவார்கள். ஆகையால் கர்த்தருடைய ஜனமாகிய நீங்கள்
உங்களை அவர் நட்டிருக்கிற இடத்தில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 பகுதிகள் உண்டு. பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் திரைச்சீலைகளால் மூடப்பட்டிருக்கும். பிரகாரம் மட்டும் திறந்த பகுதியாக, எல்லோரும் பார்க்கக்கூடிய பகுதியாக காணப்படும். நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் நாட்டப்பட்டவர்களாய் காணப்படும் பொழுது பிரகாரங்களில் எல்லோருடைய கண்களும் காண கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதங்கள் காணப்பட்ட வேளையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதை அந்த தேசத்தின் குடிகளும் ராஜாவின் கண்களும் காணும்படிக்கு கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய ஆலயம் நாம் கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்ளுகிற பள்ளிக்கூடமாக காணப்படுகிறது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவாக கூறியிருப்பதை ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்களில் நாம் வாசித்து அறிகிறோம். சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற மருத்துவ சாலையும் கர்த்தருடைய ஆலயமே. அன்னாள் 18 வருஷமாய் கூனியாய் இருந்தவள். இவர்கள் 2 பேருமே அற்புதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்ட இடம் கர்த்தருடைய ஆலயம்தான், இல்லைங்களா? அன்னாள் மனக்லேசத்தோடு ஆண்டவருடைய பாதம் அமர்ந்து கர்த்தருடைய ஆலயத்திலே தன்னுடைய இருதயத்தை எல்லாம் கொட்டி ஜெபித்தா. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். கர்த்தர் அவளை நினைந்தருளினார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல 18 வருஷமா கூனியா இருந்த மகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் தான் அவளை கண்டு அவளை மகளே என்று சொல்லி சுகப்படுத்தினார். ஸோ ஆலயம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற மருத்துவ சாலையும் கூட தான். நம்முடைய மேலான டாக்டர் யாரு? நம்முடைய ஆண்டவர். நானே பரிகாரி ஆகிய கர்த்தர்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ கர்த்தர் நம்மை ஆலயத்தின் சகல நன்மைகளினாலும் சம்பூர்ணத்தினாலும் ஆசிர்வதிக்கும் போது நீங்கள் உலக பிரகாரமாக எல்லா விதங்களிலும் செழித்திருப்பீர்கள். அதாவது சரீர பிரகாரமான நோய் நீங்கி சரீர பிரகாரமாக சுகமாக இருப்பீங்க. ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று தாவீது சொல்வது போல நாமும் ஓய்வு நாள் தோறும் மகிழ்ச்சியோடு ஆலயத்திற்கு சென்று அவருடைய பிரகாரங்களில் வாசமாய் இருந்து அவரை பாடி துதித்து ஆராதித்து மகிழுவோம். அவரே நம்மை
முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும் உள்ளவராய் இருக்கும்படி ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.